ஹாய், இன்றைக்கி 13 நம்ம வந்து ஃப்ளை ஸ்டிச் லீஃப் ஃபில்லிங் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ளை ஸ்டிச் பார்த்தோம். அதை நீங்கள் எப்படி போட்டிருப்பீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் போட்டிருப்பீங்க. இந்த மாதிரி கேப் விட்டு போட்டிருப்பீங்க. ஆனால் நம்ம ஃப்ளை ஸ்டிச் லீஃப் ஃபில்லிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா கேப்பே இல்லாமல் அப்படி பண்ண போகிறோம். ஓகேவா? நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்துருப்பீங்க, அதிலே ஃபில்லிங் பார்த்துருப்பீங்க. அதே மெத்தட் வச்சு ஃபில்லிங் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் அதே மெத்தட் வச்சு இப்போ நம்ம லீஃப் ஃபில்லிங் பார்க்க போகிறோம். ஓகேவா? இது மாதிரி ஒரு லீஃப் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ட்ரா பண்ணிவிட்டு நடுவில் வந்து இந்த மாதிரி சென்டரில் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நான் எங்கே இந்த த்ரெட் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கார்னர்லேருந்து வெளியில் நான் த்ரெட் எடுக்கிறேன். ஓகேவா? இந்த கார்னர்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாலாம் இது வரையெல்லாம் குத்தக்கூடாது, இது வரையும் குத்தக்கூடாது. ஓகேவா? இங்கே மீடியம் சைஸில் இங்கே வந்து ஒரு சின்ன செயின், பக்கத்தில் ஒரு குட்டி செயின். ஓகேவா? நல்லா பாருங்கள். இங்கே ஒரு செயின், அது பக்கத்தில் ஒரு குட்டி செயின். இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சைடு, அதாவது லெஃப்ட் சைடு, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரைட் சைடு தான் யூஸ் பண்ணணும். எனக்கு இது ரைட் சைடு, இது லெஃப்ட் சைடு. எல்லாருக்குமே வந்து இதுதான் ரைட் சைடு வரும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரைட் சைடில் நீங்கள் த்ரெட் அப்படி கொண்டு போய் ஒரு செயின் போட்டுட்டு பக்கத்தில் ஒரு குட்டி செயின், அதை நீங்கள் அப்படியே இங்கே கீழே கொண்டு வந்து அதே சென்டரில் ஒரு செயின், பக்கத்தில் ஒரு குட்டி செயின். ஓகேவா? அதை நீங்கள் அப்படியே இப்போ லெஃப்ட்டு கொண்டு போயிட்டு எப்படி ஃப்ளை ஸ்டிச் போட்டிங்களோ அதே மாதிரி தான் ஒரு செயின், பக்கத்தில் ஒரு குட்டி செயின். அதை நீங்கள் அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு செயின், இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு குட்டி செயின். நீங்கள் ஃப்ளை ஸ்டிச்சுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா இங்கே இப்படி ஒரு செயின் போட்டுட்டு இப்படி கொண்டு போய் போடுவீங்க. அதனால கேப் விழுகும். நம்ம இங்கே கொண்டு வந்தோன்னே ஒரு செயின் போட்டுட்டு அதை நீங்கள் என்ன பண்ணணும், அகெயின் இங்கே கொண்டு போயிடணும். லெஃப்ட் சைடு ஒரு செயின், ரைட் சைடு ஒரு செயின், ஒரு குட்டி செயின். இதை அப்படியே நீங்கள் கொண்டு வந்துட்டு கீழே ஒரு செயின், கீழே ஒரு குட்டி செயின். இதை அகெயின் நீங்கள் கொண்டு போயிட்டு இதை வந்து நம்ம இப்படிலாம் போடக்கூடாது. இந்த மாதிரி கேப்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப இங்கே நெருக்கமாக ஃபில் பண்ணணும், கேப்பே இல்லாமல். அதுதான் வந்து லீஃப் ஃபில்லிங். ஓகேவா? இங்கே கேப் விட்டு போட்டிங்கன்னா நம்ம போடுறதுல அர்த்தமே இல்லை. ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு செயின், ஒரு குட்டி செயின், அதை அப்படியே கீழே கொண்டு வந்து ஒரு செயின், ஒரு குட்டி செயின். இதை நான் ஏன் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து அப்படியே சொல்லி கொடுத்துட்டேன், அதாவது ஸ்கிப் பண்ணாமல் நான் சொல்லி கொடுத்துட்டு போகிறேன்னா சில பேருக்கு வந்து நீங்கள் போட்டுட்டு வந்துடுவீங்க இப்படி தான் அப்படின்னு சொல்ல போகும்போது இப்போ வந்து இந்த இடத்துல நீங்கள் மாட்டிக்கிறீங்க. உங்களுக்கு இந்த இடத்துல எப்படி போடுறதுன்னு தெரியல அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் சொல்லி கொடுத்துருந்தா தான் அந்த டவுட் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். இதே நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு நான் ஃபுல்லாக எண்டிங்கில் நான் கொண்டு போய் இப்படி தான் அப்படின்னு நான் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் நான் இப்போ சென்டரில் நீங்கள் எப்படி போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஓகேவா? அதே மாதிரி பாருங்கள், ஒரு செயின் போடுறோம், அதை அப்படியே கொண்டு வந்து ஒரு செயின், ஒரு குட்டி செயின், அதே மாதிரி ஒரு செயின், ஒரு குட்டி செயின், அதே மாதிரி ஒரு செயின், ஒரு குட்டி செயின். நல்லா பாருங்கள், ஒரு செயின். இந்த ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ நான் போடுறேன் அப்படின்னா இதை வந்து நான் எப்படி சொல்கிறது, நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ஷேப் நான் போடுறேன் அப்படின்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எப்படின்னு நீங்களே பாருங்கள். நான் இங்கே வரை பண்ணிட்டேன், ஆனால் வந்து இது கீழே வந்து கேப் இல்லை, அதாவது நான் ட்ரா பண்ணலை. அப்போ என்ன பண்ணணும்னு பாருங்கள். அதே மாதிரி செயின் போட்டுட்டு ஒரு குட்டி செயின் போட்டுக்கிறோம், அதே எடுத்து கொண்டு வந்துட்டோம். ஓகேவா? ஒரு செயின், ஒரு குட்டி செயின், அதே மாதிரி இங்கே ஒரு செயின், ஒரு குட்டி செயின், அதே மாதிரி மறுபடியும் கொண்டு வந்துட்டு ஒரு செயின், ஒரு குட்டி செயின், மறுபடியும் இங்கே கொண்டு வந்துட்டு ஒரு செயின், ஒரு குட்டி செயின்.
இப்போ நீ அகெயின் இங்கே கொண்டு போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க பார்த்தீங்களா, இந்த ட்ரா பண்ணியிருக்க பார்த்தீங்களா அந்த பெண்ணில், இந்த ட்ரா பண்ணியிருக்க லைனை விட்டு கீழே போயிடும். அது மாதிரி நம்ம பண்ணவே கூடாது. நீங்கள் அது மாதிரி உங்களுக்கு இப்போ ட்ரா பண்ணதுலேயே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா உங்களுக்கு முடிச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு நான் ட்ரா பண்ணதை விட கீழே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் இங்கே கொண்டு வராமல் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்குள்ளேயே இந்த செயினுக்குள்ளேயே, அதாவது ட்ரா பண்ணியிருக்கிறதுக்குள்ளேயே ஒரு குட்டி செயின், ஒரு குட்டி செயின் போட்டுட்டு இதை நீங்கள் இங்கேயே நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த சைடு மட்டும் ஒரு செயின், ஒரு குட்டி செயின், அதாவது இந்த ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா அதுக்குள்ளேயே. நான் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்குள்ளேயே செயின், ஒரு குட்டி செயின். ஸோ கேப் விழுது, நான் வந்து வீடியோ பார்த்துட்டே போடுறதுனால உங்களுக்கு கேப் விழுகுது. ஒரு செயின், ஒரு குட்டி செயின், ஓகேவா? அதே மாதிரி ஒரு செயின், ஒரு குட்டி செயின். இப்போ நான் வந்து ட்ரா பண்ண லைனை வந்து நான் முடிக்க போகிறேன், ஓகேவா? அதே மாதிரி குட்டியாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்து மறுபடியும் ஒரு செயின், ஒரு குட்டி செயின் போட்டதுக்கப்புறம் இந்த லைன் இந்த சைடு நம்ம இதே மாதிரியே நம்ம அங்கிட்ட எப்படி ஃபில் பண்ணமோ அதே மாதிரி தான் ஃபில் பண்ணணும். இதே உங்களுக்கு ட்ரா பண்ணதை விட அதுக்குள்ளேயே வந்துச்சுன்னா நீங்கள் இந்த ப்ராசஸ் பண்ண தேவையில்லை. இதே நீங்கள் ட்ரா பண்ணதை விட அதிகமாக போச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராசஸ் கண்டிப்பாக பண்ணணும், ஓகேவா? ஒரு செயின், ஒரு குட்டி செயின், இந்த ப்ராசஸை நீங்கள் இந்த சைடு மட்டுமே நீங்கள் இப்படி பண்ணிட்டு வரணும். இதே நீங்கள் ட்ரா பண்ணது அந்த லைனுக்குள்ளேயே இருந்துச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் அது மாதிரியே பண்ணிடலாம். இதே நீங்கள் இப்படி இல்லை, இது மாதிரி எனக்கு மாதிரி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நான் ரெண்டையும் போட்டு காட்டுறேன்ல, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இது மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் இது மாதிரி தான் பண்ணணும். ஒரு லாக் போட்டுட்டு ஒரு குட்டி செயின் போட்டு இதை மறுபடியும் நீங்கள் இங்கே கொண்டு வந்துடணும். ஒரு செயின், ஒரு குட்டி செயின், ஓகேவா? இப்போ நீங்கள் இதை வந்து அவுட்டர் ஸ்டிச் கொடுக்கணும், அதாவது நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்கணும், ஓகேவா? இது மாதிரி லீஃப் ஃபில்லிங் இது மாதிரிலாம் நீங்கள் போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அவுட்டர் ஸ்டிச்செல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன், ஓகேவா? அந்த மாதிரி ஸ்டிச்சஸை வந்து இந்த மாதிரி அவுட்லைனுக்கு யூஸ் பண்ணிக்கணும், ஓகேவா? இது மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த நம்ம போட்டது வந்து அசிங்கமாக தெரியும், ஓகேவா? ஒழுங்காக தெரியாது. அதனால் நம்ம இது மாதிரி நான் சொல்லிக் கொடுத்த ஏதாவது ஒரு அவுட்டர் ஸ்டிச்சை வச்சு நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்கவே நீட்டாக இருக்கும். நான் இங்கே கொண்டு வந்து நான் செயின் போட்டு நான் வந்து என் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன், ஓகேங்களா? என் நாட் போட்டு முடிச்சிட்டேன். உங்களுக்கு தெரியுதுல, நான் வந்து அதே ஷேப்லேயே நான் லீஃபாக வந்து உங்களுக்கு கொண்டு வந்து காமிச்சிட்டேன். இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும், ஓகேவா? இப்போ வந்து நம்ம நல்லா பாருங்கம்மா, நான் இங்கே சொன்னேன் இது மாதிரி போட்டதுக்கப்புறம் நம்ம இப்படியே ஃபில் பண்ணிவிட்டு வந்துட்டோம். இப்படி ஃபில் பண்ணிகிட்டே வந்துட்டு இப்படி முடிச்சிட்டோம். அப்படி இங்கேயே வந்து எல்லாத்தையும் முடிஞ்சிருச்சுன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்படி ஃபில் பண்ணிகிட்டே வரப்போகும்போது இப்படி கொண்டு வந்து இப்போ முடிஞ்ச மாதிரி இப்படி முடிஞ்சிருச்சு, இங்கே இதுக்கு மேலே போட்டோம்னா கீழே தான் போகும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த சைடு மட்டும் ஃபில் பண்ணி இங்கே முடிக்கும் போது இங்கே கொண்டு வந்து முடிச்சிடணும். இங்கேருந்து இங்கே கொண்டு வந்து முடிச்சிடணும். அதே மாதிரி இங்கேயும் ஃபில் பண்ணி இங்கே கொண்டு வந்து இங்கே வச்சு முடிச்சிடணும், அவ்வளோதான், ஓகேவா? இப்போ வந்து லீஃப் ஃபில்லிங், ஓகேவா? ஃப்ளை ஸ்டிச்சோட லீஃப் ஃபில்லிங் ஷேப்ஸ் சொல்கிறேன். ஒரே ஷேப் தான், ஆனால் அதில் நீங்கள் வந்து 4 ஃப்ளவர் போடணும். நீங்கள் வந்து இங்கே வந்து என்ன வேணால் வரைஞ்சிக்கலாம், ஓகேவா? நான் சும்மா போடுறேன், நீங்கள் வந்து இப்படி என்ன வேணால் இங்கே வரைஞ்சிக்கலாம். நீங்கள் இங்கே என்ன வேணால் ஃப்ளவர் கொடுத்துக்கலாம். இங்கே வந்து ஒரு லீஃப், அதே மாதிரி இங்கே வந்து ஒரு லீஃப், அதே மாதிரி இங்கே ஒரு லீஃப், அப்புறம் இங்கே ஒரு லீஃப். நீங்கள் இந்த லீஃப் ஃபில்லிங்கை கொடுக்கணும். இதுதான் அதாவது இது ஒன்று மட்டும்தான் ஸ்டெம் ஸ்டிச்சோட ஷேப், ஓகேவா? தேங்க்யூ.